கோழிகளை பண்ணைகளிலிருந்து அனுப்புவதற்கு முன் 20 முதல் 24 மணி நேரத்திற்கு முன்பு கோழிக்கு தீவனம் வழங்குவதை நிறுத்தம் செய்ய வேண்டும் எனவும் 20 முதல் 24 மணி நேரத்திற்கு முன்பு தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாயமாக அமல்படுத்துவதை கண்காணிக்க குழு அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் கால்நடைத்துறை இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். சந்திரன், வணக்கம். உண்மையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். பிராய்லர் கோழிகளை பண்ணைகளிலிருந்து வியாபாரிகள் அனுப்புவதற்கு முன் 20 முதல் 24 மணி நேரம் வரை தீவன நிறுத்தம் செய்வதை கட்டாய அமல்படுத்துவதை கண்காணிக்க குழு அமைக்க கோரிய வழக்கில் கால்நடைத்துறை இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் நிலை அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ்முகது மதுரை அமர்வில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்தார். அதில் வெளிநாடுகள் மற்றும் இந்தியாவில் பல மாநிலங்களில் 90% அதிகமான கோழி இறைச்சி வைக்கப்பட்ட அல்லது பதப்படுத்த வடிவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் தமிழகத்தில் சுமார் 90% பிராய்லர் கோழி விற்பனை உயிருள்ள கோழிகளாக செய்யப்படுகிறது. தமிழக கால்நடை மருத்துவம் மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஆய்வின்படி கோழிகளை வெட்டுவதற்கு போக்குவரத்து 20 முதல் 24 மணி நேரம் தீவனம் நிறுத்தப்பட வேண்டும். அதில் 8 முதல் 12 மணி நேரம் தண்ணீர் வழங்க நடைமுறை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்டார். இருப்பினும் கோழி பண்ணை உற்பத்தியால் போக்குவரத்து ஏற்றப்படும் கடைசி நிமிடம் வரை பிராய்லர் கோழி கட்டாயம் தீவனம் அளித்து அவற்றை எடை அச்சேர்க்க அதிக தெரிவிக்கும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு வயதிணைந்த நிலையில் கோழிகள் கொண்டு செல்லப்படுவது அதிக அளவு கழிவுகள் வெளியேறி கோழிகள் சுகாதாரமற்ற சூழலில் கொண்டு வரப்படும் நிலை இது பொதுமக்கள் உடல்நலத்திற்கு கடும் பாதிப்பு இருந்தது. மதுரை அம்மை வரம்புக்கு உட்பட்ட மாவட்டங்களில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வாளர் மூலம் இந்த விதியில் உடனடியாக அமல்பட்டு உறுதி செய்யும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது வழக்கு தொடர்பாக கால்நடைத்துறை இயக்குநர், உணவு பாதுகாப்புத்துறையான நிலையத்தை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர்.